போன ஷார்ட்ஸ்ல நெவர் எனஃப் பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த மைண்ட் செட் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. ஈச் டே ஈச் சாப்டர். இது எபிசோட் 4. கொல்கட்டாவை சேர்ந்த ரஜத் குப்தா அவரோட 40ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய மில்லியனர் யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்க வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல இருந்தார். அண்ட் பில்கேட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல இருந்த ஒரு கம்பெனிக்கு சிஇஓவும் இருந்தாரு. இவருக்கு அந்த மில்லியனருங்கிற அந்த பேர் பிடிக்கல. அவருக்கு எப்படியாச்சும் பில்லியனர் ஆயினுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையில என்ன பண்ணாருன்னா, அவங்க ஃபியூச்சர்ல வாரன் பஃபெட் கூட ஒரு கம்பெனி ஒரு டீல் சைன் பண்றதா இருந்துச்சு. இந்த டிரான்சாக்ஷனை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த நியூஸ் வெளில வரதுக்கு முன்னாடியே அவரோட ஸ்டாக்ஸை அதிகமா வாங்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி வாங்கினதுனால அந்த நியூஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் பயங்கரமா ஏறிச்சு. இவருக்கு ப்ராஃபிட்டும் பயங்கரமா ஏறிச்சு. பட் லேட்டர் ஆன் இந்த விஷயம் வெளில வந்து இவர் மேல போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி இன்சைடர் ட்ரேடிங்கிற ஒரு கேஸ்ல அவர் தூக்கி உள்ள வச்சாங்க. இதனால அவர் ரெப்யூட்டேஷன், அவரோட கெரியர், அவரோட பணம் மொத்தமா போச்சு. டு மேக் மணி they didn't have and didn't need, they risked what they did have and they did need, and that's foolish. முட்டாள்தனம். இந்த மாதிரி ஒருத்தர் இல்ல, பலர் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க.